வசிய சூத்திரம். உலக இயக்கம் 8 வித கர்மங்களால் தொழில்படுகின்றது. உலக இயக்கம் 8 வித கர்மங்களால் தொழில்படுகின்றன. மோகனம், வசியம், தன்பனம், ஆகர்ஷணம், உச்சாடனம், பேதனம், விடேனம், மாரணம் என்று 8 அஷ்டமர்கள் ஆகும். எல்லா தெய்வங்களுக்கும் இந்த 8 வித சக்திகளும் உண்டு. மனிதர்களுக்கு முயற்சி செய்தால் இந்த 8 வித சக்திகளும் பெற முடியும். இதற்கு மணி, மந்திர, மூலிகைகளின் உதவி தேவை. சக்தி பெற மணி, மந்திர, மூலிகைகளின் உதவி தேவை. வசியம் என்பதற்கு அடிமைப்படுத்துவது என்று பொருள். அதாவது கட்டளையிடுபவன் உத்தரவு ஏன், எதற்கு என்று கேட்காமல், விளைவுகளை பற்றி சிறிதும் சிந்திக்காமல் நிறைவேற்றுவது ஆகும். இந்த வசியம் என்பது கண்களால், மனதினால் அல்லது சொல்லால் மற்றவர்களை அல்லது பொருட்களை தன் வயப்படுத்துவதாகும். அதனால் தன் சுயபுத்தி, தன் சித்தம், தன் விருப்பம், தன் மனோரதம் முதலியவற்றை அடக்கி அவைகளை செயல்பட விடாமல் தடுத்து வசியப்படுத்துவதின் விருப்பம் கட்டளைகளை நடத்தி வைப்பது வசியமாகும். இந்த வசிய சக்தி வசியப்படுத்துபவரிடமிருந்து வசியத்திற்கு உள்ளாப்பவனுக்கும் தண்ணீர் போல ஓடி பாய்கிறது என்கிறார். இந்த வசிய சக்தி வசியப்படுத்துபவரிடமிருந்து வசியத்திற்கு உள்ளாபவனுக்கு தண்ணீர் போல ஓடி பாய்கின்றது என்றார். மேலும் சிலர் இவ்வாறென்றெல்லாம் இல்லை, நம் விருப்பத்தினை அவன் மனதில் தோன்ற செய்து அவன் விருப்பத்தை அடக்கி தன் விருப்பத்தினை அவன் உண்டானாயாக செயல்படுத்தும்படி செய்பவன் மூலம் அவனை தம் வசிப்படுத்தலாம் என்கின்றார். இது எப்படியானாலும் முடிவு கொண்டுதான். ஒருவனின் விருப்பம் வெறுப்புகளை மற்றவன் மூலம் செயல்படுத்தும்படி வைக்க முடிகின்றது என்பதே ஆகும். வசீகரிக்கப்பட்டவர்கள் எதிர்கேள்வி எதுவும் கேட்க முடியாது, தன்னிலை மறந்து செயல்படுவார்கள். பொதுவாக வசியங்கள் 8 வகைப்படும். மற்றவர்களை இதன் உட்பிரிவுகளால் இந்த வசியத்தை அடைய மூலிகைகள் உதவி செய்யும். அதற்கு தனித்தனி மந்திரங்கள் உண்டு. இந்த 8 வசியங்களும் முழுமையாக எல்லோருக்கும் சித்தியாகாது. இந்த 8 வசியங்களும் முழுமையாக எல்லோருக்கும் சித்தியாகாது. 12 வசியங்கள் சித்தியாகும். ஆனால் 12 மட்டும் சித்தி பெற்றவர்கள் தாங்கள் எல்லா சித்துக்களும் பெற்றவர்களாக காட்டிக்கொள்வார்கள். வசியம் உரிய மூலிகை. சர்வ வசியம், புல்லுருவி, ராஜவசியம், தேல் கொடுக்கு, புருஷ வசியம், செந்நாயுருவி, ஸ்திரீ வசியம், நீல ஓமத்தை, மருக வசியம், விஷ்ணு கிரதி, விஷ்ணு கிருத்தி, சர்ப்ப வசியம், பொற்றலை கையான், சத்ரு வசியம், வெள்ளெருக்கு, தேவதா வசியம், சிந்தில் கோடி. இந்த வசியம் பல நூற்றாண்டுகளாக நம் நாட்டில் நடைமுறையில் உள்ளது. இந்த வசியத்தை உரிய மை தயாரிக்கப்பட்டு அதை பொட்டு போன்ற நெற்றியில் அணிந்து பயன்படுத்துகின்றனர். இந்த வசிய மந்திரம், மை இவைகையாக தயாரிக்கப்பட்டு இந்த வசிய மருந்து மை 2 வகையாக தயாரிக்கப்பட்டது. ஒன்று விலங்குகள் பூச்சிகள் கொன்று அதிலிருந்து வசிய மை தயாரிக்கப்படும். மற்றொன்று மூலிகை தக்க முறையில் பூஜை செய்து குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட முறையில் கையாண்டு தயாரிக்கப்படுகிறது. இதே வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு மூலிகைகளை கொண்டு ஒரே செயலுக்கு பல வசிய மைகள் தயாரிக்கப்படுகின்றனர்.